வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இது கோரா சில்க் சாரீ. இப்போ இந்த சாரியோட ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எம்ப்ராய்டு ஒர்க் இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம அந்த சாரீக்கு பொருந்துகிற மாதிரி சாரீ கலர் பாலி காட்டன் கிளாத் நம்ம இதில் யூஸ் பண்ணி நம்ம இதில் ஒரு அழகான டிசைன் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த சாரீ இந்த மாதிரி தான் இருக்குது. சாரீ ஃபுல்லாக பிங்க் கலர், பார்டர் க்ரீன் கலரில் இருக்குது. இப்போ இந்த ப்ளவுஸோட கலரும் க்ரீன் கலரில் தான் இருக்குது. இது பென் பக்கம் லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு பேப்பர் கேன்வாஸில் நம்ம நெக்கோட அகலத்தை அடையாளப்படுத்தலாம். நெக்கோட அகலம் 2.25 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். நெக்கோட அளவு 9 இன்ச்சு அடையாளப்படுத்துகிறேன். நெக்கோட உயரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அடையாளப்படுத்துங்க. இந்த சைட்லேயும் நம்ம நெக்கோட அகலத்தை வரைஞ்சிட்டு எப்போதும் நம்ம நெக்குக்கு வரைகிற மாதிரி வரைஞ்சிடலாம். வரைஞ்சிட்டு இந்த சைடில் மடிப்பு பக்கத்தில் இருந்து 1 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். அப்புறம் அதுக்கு கீழே டிசைன் பண்ணுற பகுதி 4 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். இடுப்பு பக்கத்தில் இருந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவை விட்டுட்டு இந்த அளவு நீங்கள் அடையாளப்படுத்துங்க. முதுகு பக்கத்தில் இந்த உயரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த 4 இன்ச்சுக்கு நான் அடையாளப்படுத்துகிறேன் பாருங்கள். அதோட அளவை நீங்கள் குறைக்கவோ கூட்டவோ பண்ணலாம். இந்த சைட்லேருந்து இந்த நெக்கு பகுதியோட ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வரைஞ்சிட்டு வெளிப்பக்கம் 1 இன்ச் அளவு கேன்வாஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதில் இந்த டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம வரைஞ்ச பகுதியும் சேர்த்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இதை நாம் லைனிங் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணலாம். முதுகு பக்கம் லைனிங் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அந்த உள்பக்கம் உள்ள பீஸ் நமக்கு அளவுக்காக தேவைப்படுது. இதில் வரைஞ்சிருந்தோம் பாருங்கள், அந்த பகுதியை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். தனித்தனியாக 2 பீஸ் இருக்குது. இதையும் நம்ம லைனிங் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணிடலாம். சைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும், அந்த மாதிரி கிளாத்தில் அயன் பண்ணுங்கள். இப்போ இந்த நெக்கு பகுதியில் கேன்வாஸ்க்கு மேலே அதோட எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. ரெண்டு பக்கமும் தைச்சதுக்கப்புறம் மெயின் கிளாத் வைக்கலாம். அதுக்கும் மேலே லைனிங் கிளாத் வைக்கலாம். ரெண்டையும் சேர்ந்த மாதிரி ஒன்று போல் மேலே வச்சதுக்கப்புறம் நேராக ஒரு தையல் தைச்சதுக்கப்புறம் கேன்வாஸ் பக்கத்தில் ஜாயிண்ட் ஆக்கலாம். கேன்வாஸில் தையல் படாமல் உள்பக்கமாக ஜாயிண்ட் ஆக்குங்க. 1/4 இன்ச்சு கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். சுற்றி கிராஸில் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம லைனிங் கிளாத்தை அடிப்பக்கமாக திருப்பி விடலாம். நல்லா திருப்பி எடுத்ததுக்கப்புறம் இதோட எட்ஜில் ஒரு தையல் தைச்சிடலாம். இப்போ வெளிப்பக்கம் 2 கிளாத்தையும் சேர்த்து ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ஜாயிண்ட் ஆக்கி இடுப்பு மடிப்பு பார்த்துக்கு எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத்து ஜாயிண்ட் ஆக்கி மடித்து தைச்சாச்சு. இது கிராஸ் பீஸ், ஒன் சைடாக மடித்து தைக்கலாம். இது நெக்கு பகுதியில் பைப்பிங் பண்ணுறதுக்காக. இடுப்பு பக்கத்தில் டாட் நம்ம டிசைன் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பிடிக்கலாம். ஏன்னா கிராஸ் பீஸ் கொஞ்சம் வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி மேலே உள்ள பீஸில் எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்குறேன். நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அடிப்பக்கமாக திருப்பி பைப்பிங் பண்ணுங்கள். பைப்பிங் நல்லா மெல்லிஸாக இருக்குது பாருங்கள். இல்லை டிசைன் காப்பர் கலரில் இருக்கிறதுனால காப்பர் கலரில் டிஷ்யூ கிளாத் எடுத்துருக்குறேன். இந்த பைப்பிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கிளாத் காப்பர் கலர் டிஷ்யூ கிளாத். தச்சு முடிச்சாச்சு. தைச்சதுக்கப்புறம் இந்த பீஸ்லேயும் கேன்வாஸை சுற்றி அப்படியே அதோட எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. 2 பீஸையும் தைச்சதுக்கப்புறம் இது சாரீ கலர்
கிளாத் எடுத்துருக்கிறேன். ஒரு சைடில் தைக்கலாம், இந்த சைடில் தைக்கலாம். தைச்சிட்டு சைடில் கொஞ்சம் தைச்சிருக்கிறேன். இந்த பக்கத்தில் 4 இன்ச்சு கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து சைடில் ஜாயிண்ட் ஆகிற பகுதியில் 1 இன்ச்செலாம் கிளாத் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இல்லை கிராஸில் கட் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே நம்ம திருப்பி எடுக்கலாம். இதோட எட்ஜில் ஒரு தையல் தைச்சிடலாம். தைச்சிட்டு நம்ம இதில் பைப்பிங் பண்ணணும். இப்போ வெளிப்பக்கம் அதில் கேன்வாஸ் பகுதி தெரியுது பாருங்கள், தையல் பகுதி. அந்த தையல் பகுதியில் இன்னொரு தையல் தைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ரெண்டாவது ஜாயிண்ட் பண்ணுறதுக்கு அளவு வந்து சரியாக வரும். இப்போ இதில் நம்ம பைப்பிங் பண்ணலாம். இதுவும் கிராஸ் பீஸ், ஒன் சைடாக மடித்து தைச்ச கிராஸ் பீஸ். ரெண்டு பீஸுமே தைச்சி முடிச்சாச்சு. தைச்சதுக்கப்புறம் இதை எடுக்கலாம். இந்த பகுதியில் அப்படியே நம்ம நெக்கு பகுதி அப்படியே ரெண்டாக மடித்து கரெக்டாக முதுகு பக்கத்தில் சென்டரில் நம்ம அடையாளப்படுத்தி விட்டுறலாம். அடையாளப்படுத்திட்டோம் அப்படின்னா 2 பீஸுக்கும் இடைப்பட்ட பகுதி, அந்த இடைவெளி வந்து ஒன்று போல் வச்சுட்டு நம்ம சைடில் இந்த தையல் லைன் இருக்குது பாருங்கள், அந்த லைன் வந்து சைடில் படும்படியாக அப்படி வச்சிட்டோம் அப்படின்னாலே சரியாக வந்துடும். இந்த மாதிரி நேராக வச்சுட்டு 2 பின் பண்ணி விட்டுறலாம். இப்போ சைடில் அந்த தையல் லைன்லேயே அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். நம்ம உள்பக்கம் வச்சுருக்கிற பீஸில் அந்த கேன்வாஸ் தையல் லைன் தெரியுது, அதில் அப்படியே வச்சு ஜாயிண்ட் ஆக்கிட்டோம் அப்படின்னா அளவுகள் வந்து சரியாக வந்துடும். இது அந்த கிளாத்துலேயே சைடில் இருந்த ப்ளைனான கிளாத்தை அப்படியே கட் பண்ணியிருக்கிறேன். 2 இன்ச் அளவு நேர் பீஸ். அதை அப்படியே நம்ம ரெண்டாக மடித்து அதை கம்பி போட்டு நம்ம பைப்பிங் பண்ணிடலாம். பைப்பிங் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடில் நம்ம வச்சு பார்க்கலாம். சைடில் நமக்கு ஜாயிண்ட் பண்ணுற அளவுக்கு அந்த பீஸோட அளவு இருக்கணும். அந்த மாதிரி கட் பண்ணி வைங்க. 4 பீஸ் தேவைப்படுது. அப்படியே ரெண்டாக மடித்து கரெக்டாக சென்டரில் நம்ம ஒரு நீடில் நூல் கோர்த்துருக்குறேன். அதை அப்படியே இந்த பகுதியில் அப்படியே விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி சுருட்டி அப்படியே கட்டி விட்டுருங்க. நம்ம பூ கட்டுற மாதிரி 2 சுற்றி ஒரு முடிச்சு போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய சைஸு ஒரு பீடு எடுக்கலாம். எடுத்துகிட்டு அது நீடிலே தான் அந்த த்ரெட் இருக்கிறதுனால நம்ம அதை அப்படியே கோர்த்து அடிப்பக்கமாக விட்டு முடிச்சு போட்டுடலாம். இதே மெத்தடில் 4 பீஸுமே நம்ம தைச்சிடலாம். 4மே தைச்சி முடிச்சாச்சு. இந்த சைடில் வைக்கலாம். கரெக்டாக அந்த பீடு வந்து அந்த முதுகு பக்கத்தில் சென்டரில் நம்ம அடையாளப்படுத்திருக்கிறது தெரியும் பாருங்கள், அந்த பகுதியில் வர மாதிரி வச்சுட்டு ஒரு சைடில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கலாம். அடுத்தடுத்து நெருக்கமாக அந்த 4 பீஸையுமே வச்சிடலாம். மேலே வரைக்கும் நம்ம அந்த பீஸ் வச்சா எந்த அளவுக்கு வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி நெருக்கமாக வைங்க. அந்த இடைவெளியில் கரெக்டாக அது முடிகிற மாதிரி 4 பீஸும் வரணும். ஒரு சைடு தைச்சிட்டோம் அப்படின்னா இன்னொரு பக்கத்தில் தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2 சைடுமே ஜாயிண்ட் ஆக்கி முடிச்சாச்சு. இப்போ இந்த மாடல் பார்க்கும்போது அந்த சாரீக்கு பொருந்துகிற மாதிரி ஈஸியாக பண்ணுற மாதிரி உள்ள ஒரு ப்ளவுஸ் மாடல். இது வந்து வித்தியாசமாக அந்த மாடல் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.